பாகம் 3. புரூரவரின் பிடிவாதம். நதியில் குளித்துக் கொண்டு இருந்த அப்சரஸ் ஊர்வசியை சந்திரவம்சத்தை சேர்ந்த புரூரவர் கண்டார். அவள் ஒரு ஜலக்கன்னிகை, பேரழகி. தேவர்களுடன் வசித்த அவள் எப்போதாவது பூமிக்கு வருவாள். அவள் நடந்து சென்றால் எல்லா மிருகங்களும் மரம், செடி, கொடி, புல், புதர் கூட அவளை தொட்டுவிட விளையுமாம். புரூரவருக்கு அவள் மீது காதல் உண்டாயிற்று. என்னை திருமணம் செய்து கொள், என்னுடைய ராணியாக என் அரண்மனையிலே இரு என்றார். விளையாட்டுக்காக அவள், என்னுடைய செல்ல பிராணியான ஆடுகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், என்னை தவிர வேறு யாரும் உங்களை நிர்வாணமாக காணக்கூடாது என்றாள். அவள் எதிர்பார்க்காதவாறு புரூரவர் சரி என்று சொல்லிவிட்டார். அவருக்கு மனைவி ஆவதை தவிர அவளுக்கு வேற வழி இல்லை. பூமியில் வசித்தது ஊர்வசிக்கு புதிய அனுபவமாக இருந்தது. அவள் அரச வாழ்க்கையை ரசித்தாள். அரசருக்கு நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தாள். மனிதனின் முழு வாழ்க்கை காலம் இந்திரனின் ஒரு கண் சிமிட்டல் காலம்தான். என்றாலும் இந்திரனால் ஊர்வசியின் தற்காலிக பிரிவை தாங்க முடியவில்லை. அவளை அழைத்து வர கந்தர்வர்களிடம் ஆணையிட்டான். கந்தர்வர்கள் ஊர்வசியின் செல்ல ஆடுகளை அவள் படுக்கையின் அடியில் இருந்து கவர்ந்து சென்றார்கள். அப்போது அவள் மேல் இருந்த காதலில் புரூரவர் மயங்கி கிடந்தார். ஊர்வசி தன் விழிகளின் கோடியால் இதை பார்த்துவிட்டு பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தார். என்னுடைய ஆடுகள், என் ஆடுகளை யாரோ திருடி கொண்டு போகிறார்கள், உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், அவற்றை திரும்ப கொண்டு வாருங்கள் என்றார். புரூவர் உடனே படுக்கையிலிருந்து குதித்து ஆடை ஏதும் அணியாததை மறந்து திருடர்களை பிடிக்க ஓடினார். திருடர்களை துரத்தி கொண்டு அரண்மனையிலிருந்து ஓட இந்திரன் வானத்தில் இடிக்கச் செய்தான். மின்னலை ஒளிரச் செய்தான். மின்னல் ஒளியில் நகரத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் புரூரவர் நிர்வாணமாக இருந்ததை பார்த்து விட்டனர். அதனால் ஊர்வசி பூமியில் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு போயிற்று. அவள் அமராவதிக்கு புறப்பட வேண்டிய நேரம் வந்தது. ஊர்வசி இல்லாமல் புரூரவர் பைத்தியம் பிடித்தது போல் ஆனார். அவரால் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியவில்லை. முனிவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புரூவரின் மகன்களில் ஒழுக்கமான ஒருவனை மன்னனாக நியமித்தனர். இன்றைக்கும் புரூரவர் அழுது கொண்டே வனம், நதிக்கரை ஆகியவற்றில் எல்லாம் சுற்றியபடி ஊர்வசி இருக்கிறாளா என்று தேடி வருவதாக சிலர் சொல்கிறார்கள். வேறு சிலரோ அவரை அவள் ஒரு கந்தர்வனாக மாற்றிவிட்டதாகவும் அவள் நடனம் ஆடும் இடங்களுக்கெல்லாம் சென்று கானம் இசைப்பதாகவும் சொல்வதுண்டு. பாகம் 4. அவளை சகுந்தலை. சூரிய வம்சத்தை சேர்ந்த மன்னன் கௌசிகன் முனிவராக வேண்டும் என்று விரும்பினான். எனவே தன்னிடம் இருந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துவிட்டு தவம் செய்ய தொடங்கினான். தவத்தில் அவன் வெற்றி பெற்றால் மனிதர்கள் அல்லது கடவுளை விட அதிகாரம் மிகுந்தவனாக ஆகிவிடுவான். எனவே கௌசிகன் தன்னை பதவியில் இருந்து அனுப்பிவிடுவானோ என்ற பயந்த இந்திரன் அவனை மயக்க மேனகை என்ற அப்சரஸை அனுப்பி வைத்தான். அமராவதியில் இருந்த பெண்களிலே மேனகைதான் மிகப்பெரிய அழகி. மேனகை நடனம் ஆடியதும் கௌசிகன் தன் வசம் இழந்து விட்டான். தவத்தை விட்டான். பிரம்மச்சரிய விரதத்தையும் விட்டான். ஆசைக்கு அடிமையானான். கௌசிகனுக்கும் அப்சரசுக்கும் பிறந்தது ஒரு பெண். பெற்றவர் இருவரும் அவளை காட்டிலேயே விட்டுவிட்டனர். தவத்தின் குறிக்கோளில் தான் தோற்று போனதால் தகப்பனும் தான் நினைத்த வெற்றி கிடைத்துவிட்டதே போதும் என்ற காரணத்தால் தாயும் அப்படி செய்தனர். சகுன் என்ற பறவை கூட்டம் ஒன்று அந்த பெண் குழந்தையை தன் சிறகுகளின் நிழலில் காத்தது. கண்வர் என்ற முனிவர் அந்த அநாத குழந்தையை பறவை கூட்டத்தில் கண்டு எடுத்து வளர்த்தார். சகுன் பறவை கூட்டத்தில் கண்டதால் அவளுக்கு சகுந்தலை என்று பெயரிட்டார். கண்வர் சகுந்தலையை தன் மகள் போலவே வளர்த்தார். அவள் அழகிய பெண்ணாக வளர்ந்து சிறந்த பண்புகளை பெற்றாள். ஒரு நாள் புரூவரின் வம்சத்தில் வந்த துஷ்யந்தன் என்ற மன்னன் கண்வரின் ஆசிரமத்துக்கு வந்தான். ஆட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தவன் கண்வருக்கு தன் மரியாதையை தெரிவிக்கவும் ஆசிரமத்தில் சிறிது காலம் தங்கி ஓய்வு எடுக்கவும் விரும்பினான். துரதிர்ஷ்டவசமாக கண்வர் யாத்திரை சென்று விடவே சகுந்தலை தான் அவனை வரவேற்றாள். அப்போதே துஷ்யந்தன் சகுந்தலை மீது காதல் கொண்டான். தன் காதலை கட்டுப்படுத்த இயலாமல் என்னை திருமணம் செய்து கொள் என்றான். என் தந்தையை கேளுங்கள் என்றாள் சகுந்தலை. அதற்கு துஷ்யந்தன், நீ விரும்பினால் கந்தர்வர்கள் செய்து கொள்வது போல் மரங்களின் சாட்சியாக நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றான். பேதை சகுந்தலை அரசனின் அழகான வார்த்தைகளில் மயங்கி சரி என்றாள். இருவரும் மரங்கள் சாட்சியாக திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக சில தினங்கள் கழித்தனர்.
துஷ்யந்தன் நாடு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. கண்வர் முனிவர் யாத்திரை முடிந்து திரும்ப வரவில்லை. துஷ்யந்தனுக்கு இனியும் தாமதிக்க முடியாது. அதனால் சகுந்தலையிடம், அவர் இல்லாத போது உன்னை அழைத்து கொண்டு போவது தவறு. அவர் வந்ததும் மறுபடி வருகிறேன் என்று உறுதி கூறிவிட்டு கிளம்பினார். பல வாரங்களுக்கு பின் கண்வர் மீண்டும் வந்தார். வந்தவுடனே தன் மகள் காதல் வயப்பட்டிருக்கிறாள் என்பதும் காதலனின் குழந்தை வயிற்றில் சுமக்கிறாள் என்பதும் தெரிந்துவிட்டது. அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இருவரும் அதை கொண்டாடி துஷ்யந்தன் வருகைக்காக காத்திருந்தனர். நாட்கள் வாரங்கள் ஆயின, வாரங்கள் மாதங்கள் ஆயின. துஷ்யந்தன் வரவே இல்லை. சில நாட்களில் சகுந்தலை ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவனுக்கு பரதன் என்று பெயரிட்டார்கள். பரதன் கண்வர் சகுந்தலை கண்காணிப்பில் வளர்ந்து வந்தான். ஆனால் அந்த இருவருமே துஷ்யந்தனின் உறுதிமொழியை மறந்திருந்தனர். பரதன் ஒரு நாள், என் தந்தை யார் என்று கேட்டான். அதற்கு கண்வர் அவனுக்கு தெரிந்தாக வேண்டும் என்றார். துஷ்யந்தனின் அழைப்பு ஒருவரை காத்திராமல் சகுந்தலையே துஷ்யந்தனிடம் மகனை அறிமுகப்படுத்துவது நல்லது என்று கண்வர் கூறவே அவள் அதை ஏற்று முதலாக வனத்தை தாண்டி வெளியே வந்தாள். கணவனை அவள் சந்திக்கும் போது மிக அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று அவள் போகும்போது மரங்கள் எல்லாம் ஆடைகளையும் பூக்களையும் வாசனை திரவியங்களையும் அளித்தன. ஆனால் துஷ்யந்தனின் முன் சகுந்தலை போய் நின்று தன்னையும் மகனையும் அறிமுகம் செய்தபோது துஷ்யந்தன் அவளை அடையாளமே கண்டுகொள்ளவில்லை. நம் திருமணத்திற்கு சாட்சி யாராவது இருக்கிறார்களா என்று கிண்டலாக கேட்டான். அதற்கு சகுந்தலை மரங்கள் மட்டும்தான் என்றார். துஷ்யந்தன் உட்பட எல்லோரும் நகைத்தார்கள். மன்னர், ராஜ்யம் ஆகிய விவகாரம் எதுவும் அறிந்திராத அப்பாவி சகுந்தலை துடித்து போனாள். சகுந்தலை துஷ்யந்தனை பார்த்து, நான் கணவனை தேடி இங்கு வரவில்லை. என் மகனுக்கு அவன் தந்தையை காட்டவே இங்கு வந்தேன். அதை செய்துவிட்டேன். ஒரு தாய் எப்படி மகனை காப்பாளோ அப்படி காத்துவிட்டேன். இனி நீங்கள் தந்தையாக இருந்து அவனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சகுந்தலை அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அப்போது திடீரென்று வானத்தில் இருந்த ஒரு குரல் துஷ்யந்தன் சகுந்தலையை சந்தேகிப்பதை கண்டித்து ஒலித்தது. அவள் உண்மையில் அவன் மனைவியே. அந்த குழந்தை பரதன் அவன் மகனே. துஷ்யந்தன் தன் செய்கைக்கு வருந்தினான். சமூக குற்றச்சாட்டுக்கு பயந்தே அவ்வாறு செய்ததாக கூறி மன்னிப்பு கோரினான். பின்னர் சகுந்தலையை அரசியாகவும் பரதனை தன் வாரிசாகவும் அறிவித்தான். சகுந்தலை மூலமாக சூரிய வம்சத்திலும் தந்தை துஷ்யந்தனின் மூலமாக சந்திர வம்சத்திலும் உதித்த பரதன் ஓர் ஒப்பற்ற மன்னன். அவனுடைய வாரிசுகள் ஜம்பு தீவை முழுவதாக ஆண்டதால் இந்த தேசத்துக்கே பரத வருஷம் அல்லது சுருக்கமாக பாரதம் என்ற பெயர் உண்டாயிற்று. பாகம் 5. பரதனின் வாரிசு. பரதன் வளர்ந்து மிகப்பெரிய மன்னரானார். அவருக்கு 3 மனைவிகள். ஒவ்வொரு முறை அவர்கள் அவரிடம் வந்து ஒரு மகனை கொடுக்கும்போது அவர், இவன் என்னை போல் இல்லை என்று சொல்லிவிடுவார், அல்லது என்னை போல் நடந்து கொள்ளவில்லை என்று சொல்வார். அதாவது மனைவியர் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள் அல்லது அந்த குழந்தைகள் தகுதியில்லாதவர்கள் என்று அர்த்தம். பயந்து போன மனைவிமார்கள் அந்த குழந்தைகளை அம்போ என்று விட்டுவிடுவார்கள். பரதனுக்கும் வயதாயிற்று. அவருக்கு வாரிசு யாரும் இல்லை. அதனால் ஒரு யாகம் செய்தார். யாகத்தின் முடிவில் தேவர்கள் அவருக்கு விடதன் என்ற மகனை அளித்தனர். காம பித்து பிடித்திருந்த வேலை ஒன்றில் பிரகஸ்பதி தன் மைத்துனியும் உடத்தையனின் மனைவியுமான மமதாவை வலுக்கட்டாயமாக புணர்ந்தபோது பிறந்தவன்தான் விடதன். தன்னுடைய பலவீனத்தை குழந்தை நினைவூட்டியதால் பிரகஸ்பதியும் வலிவில் குழந்தையை சுமந்ததால் மமதாவும் அவனை கைவிட்டனர். ஆக விடதன் சகுந்தலை போலவே பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்ட குழந்தை. அவனை தேவர்கள் ஏற்றுக்கொண்டு பரதனிடம் அளித்தார்கள். விடதன் வளர்ந்து சிறந்த அரசனாக ராஜ்யத்தை ஆண்டான். யாகத்தில் கிடந்த மகன் என்றாலும் பரதன் அவனுக்கு முடிசூட்டினார். பரதனை பொறுத்தவரை மன்னர் என்ற பதவி தகுதி சார்ந்தது, இரத்த உறவை சார்ந்தது அல்ல. இது ஒன்றே மக்கள் மத்தியில் பரதனை மிக உயர்ந்தவனாக காட்டியது. அதனால்தான் இந்த ஜம்புத்தீவு பாரத வருஷம் அல்லது பாரத நாடு என்று அழைக்கப்பட்டது. ஒரு காலத்தில் பரதன் என்பவனால் நம் நாடு ஆளப்பட்டது என்பதுதான் இது விளக்குகிறது.